முருகன் இருக்குன்னு காட்டுறதுக்கு எனக்கு எதனா ஒரு ரூபத்தை காட்டுன்னு கேளுங்க. முருகர் ஏதோ ஒரு படத்துலயோ ஒரு வண்டியிலேயே வருவார். இது சத்தியம். நான் எத்தனையோ வாட்டி செக் பண்ணியிருக்கேன். ஒரு மோசமான ஒரு பிரச்சனையில வந்து டெல்லியில இருந்து ஏர்போர்ட்ல வந்திருக்கேன். பெரிய டென்ஷன். இங்க வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை இப்படியா அப்படியான்ற அளவுக்கு அப்போ ஃப்ளைட்லேயே வந்து நான் வந்து பொதுவாக அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு போது பெரிய நிம்மதினா ஃபோன் வராது, அதனால் நிம்மதியாக இருப்பேன். அப்படி இறங்கும் போது ஒரு பெரிய பிரச்சனையோட வரேன். கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து வெளில வரேன். அங்கே ஒரு வண்டியில் வந்து நான் ஏறுற கார், என்னை கூட்டு போகிற காரில் யாம் இருக்க பயமேன்னு இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நான் சினிமா தொழில் செய்யும் போது என்னை ஒருத்தர் வந்து நான் ஒரு பண விஷயத்தில் வந்து கொடுக்குறப்ப நான் சொல்கிறேன், கோயில் வாசலில் பிச்சை எடுத்து கொடுங்கன்னாரு. நான் அப்படியே போயிட்டு நேராக சொன்னேன், முருகன்ட்ட பிச்சை எடுத்து கொடுக்க சொல்கிறார் முருகன். யார் என்ன அவர் அப்படி சொன்னாரோ, இன்னைக்கு அவரே வந்து என் பேட்டியை பார்த்துட்டு எனக்கு என்ன அருள் வாக்கு சொல்லுங்கன்றார். நான் சொன்னேன், ஏங்க நான் அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நானும் பிச்சை எடுக்க வச்சார். முருகன் இருக்குன்னு காட்டுறதுக்கு எனக்கு எதனா ஒரு ரூபத்தை காட்டுன்னு கேளுங்க. முருகர் ஏதோ ஒரு படத்துலயோ ஒரு வண்டியிலேயே வருவார். இது சத்தியம். நான் எத்தனையோ வாட்டி செக் பண்ணியிருக்கேன். ஒரு மோசமான ஒரு பிரச்சனையில வந்து டெல்லியில இருந்து ஏர்போர்ட்ல வந்திருக்கேன். பெரிய டென்ஷன். இங்க வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை இப்படியா அப்படியான்ற அளவுக்கு அப்போ ஃப்ளைட்லேயே வந்து நான் வந்து பொதுவாக அந்த ஃப்ளைட்டில் போகிறதுக்கு போது பெரிய நிம்மதினா ஃபோன் வராது, அதனால் நிம்மதியாக இருப்பேன்.